கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆராதனை ஆழங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே கூட அவருடைய பிரசன்னத்தினால, ஆமென், அவருடைய சமூகத்தினால, அவருடைய மகிமையினால நம்மை திருப்தி செய்வாராக. ஆகவே வந்த நம்ம இந்த நாளில் ஒரு புதிய உற்சாகத்தோடு கூட இந்த கூட்ட முடிவிலே நம்ம செல்ல வேண்டும். ஆகவே இந்த ஆராதனை கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்று சொல்லியிருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நம்ம துதிக்க துதிக்க தேவ கிருபை பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரமெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எந்த குறையில்லாதபடிக்கு, ஆமென், சேதமணுகாதபடிக்கு, ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பாதுகாப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே விலையேற பெற்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம், ஹல்லேலூயா, அவர் அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள ஆண்டவராய் இருக்கிறபடினால நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உயரமும் உன்னதமான ஆண்டவரை ஆராதிப்போம். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரை ஆராதிப்போம். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முதலும் அவரே. நம்மிலே விசுவாசத்தை துவங்குவர் முடிக்கிறவர் அவராக இருக்கிறார். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவோமேகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவோமேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும்
இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலான நாமம். முழங்கால்கள் யாவும் முடங்கிடும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர். எல்லாம் சேர்ந்து பரிசுத்த தெய்வத்தை ஆராதித்து. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பானவர் யார்? அந்த செங்கடல் கரையிலே மோசேயும் மிரியாமும் பாடின வார்த்தை, பரிசுத்தத்திலே உமக்கு ஒப்பானவர் யார்? ஆம் பிரியமானவர்களே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒரே பரிசுத்தமுள்ள நாமம், ஒரே பரிசுத்தமுள்ள தெய்வம் இயேசு மட்டுமே. எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமென் சொல்றீங்க? ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அவரே இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவருமானவர். அவரே படைத்தவரும் பாதுகாக்கிறவரும் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே தெய்வம் அவர் மட்டும்தான். ஆகவே இந்த நாளில் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில எண்ணுக்கடங்காத நன்மைகளை செய்தவருக்கு எண்ணிலடங்காத ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவருக்கு. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடுவார். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம். நன்றி அப்பா.
என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழ் உள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழ் உள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுமே. ஆகாயத்தில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் சொல்லி பாடுவோம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஜீவனும் கர்த்தரை போற்ற வேண்டும். சேர்ந்து பாடலாம். வாழ வயது உள்ளோரும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் போற்ற வேண்டும். வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலகர் தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகாயத்தில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை 1000 நாவுகள் கொண்டு 1000 பாடல்களால் 1000 ஆண்டுகள் துதித்தாலும், ஆயுள் முழுது துதித்தாலும் அது போதவே போதாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்நாள் வரை என் வாழ்விலே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. 2 கரங்களை உயர்த்தி என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும்
நான் பாடுவே. நன்றி ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் துதிகளை மட்டுமல்ல, எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இந்த ஆராதனை ஆழங்கள் நிகழ்ச்சியில நம்ம தேவனை ஆராதிப்பதை குறித்த அந்த ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நமக்கு கற்றுத் தருகிறார். ஆகவே இந்த நாளில கூட ஒரு துதி பகுதியை, ஆராதனை பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். லேயாள் ஏறெடுத்த துதி, லேயாளின் துதி என்கிற தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தரை லேயாள் எப்படி துதித்தால், ஏன் துதித்தால், எதற்கு துதித்தால் என்பதை ஆராய போகிறோம். நம்ம எல்லாரும் ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வசனங்களிலே இங்கே அவள் துதித்ததான துதியையும் அதற்கான காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டால். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் என்று போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். லேயாளுடைய சூழ்நிலையை நம்ம அறிந்திருந்தால் அவள் அந்த துதித்ததற்கான காரணத்தை புரிந்து கொள்ளலாம். லேயாளையும் லேயாளுடைய அவள் சூழ்நிலை, அவளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம வேதத்திலிருந்தே நம்ம ஆராய முடிகிறது, படிக்க முடிகிறது. பாருங்க, லேயாள் பாருங்க, இவள் லாபானுடைய மூத்த குமாரத்தி. இவளை குறித்து ஆதியாகமத்து அது 29ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்துல சொல்லப்படுது. மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். எனக்கு அருமையானவர்களே, பாருங்க, இவளுக்கு கண்கள் சரியாய் தெரியாது, மங்கிய பார்வை கொண்டவள். பாருங்க, சரீர ரீதியாக இவள் பாதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட இந்த லேயாள் அந்த சகோதரியை விட அழகிலே குறைந்தவள் தான். அவளை குறித்து அவள் மிகவும் ரூபவதியாய் இருந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் ராகேல் காணப்பட்டாள். ஆனால் இவளை குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லை. பாருங்க, அப்போ தோற்றத்திலே சரீர ரீதியாக ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாய் இருக்கிறாள். அதே போல லேயாளுக்கு திருமணம் நடந்ததான காரியம் பாருங்க, இவள் விருப்பப்படி நடக்கல. ஒரு திடீர் கல்யாணம் போலதான் இவளுக்கு நடந்தது. இவளது தங்கை லேயாளுக்கு ராகேலுக்கு பாருங்க திருமணமாகி பாருங்க, அவளுடைய கணவன் யாக்கோபு பாருங்க, அவனுக்கு இவளை தெரியாமலே திருமணம் செய்து வைக்கிறான் இவருடைய தகப்பன். பாருங்க, இதை நம்ம ஆதியாகமத்தின் 29ஆம் அந்த அதிகாரத்திலே 25ஆம் வசனத்துல படிக்க முடியும். காலையிலே இதோ அவன் லேயாளுடைய யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? நான் ராகேலை அல்லவா உம்மிடத்திலே வேலை அவளுக்கு அல்லவா நான் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்று சொல்லுகிறார். லேயாளை திருமணம் பண்ணுவதற்கு பாருங்க, அங்க யாக்கோபுக்கு ஒரு விருப்பம் இல்லை. தன்னுடைய மாமனாரத்துல கேள்வியை கேட்கிறான், ஏன் எனக்கு இப்படி செய்தீர், ஏன் வஞ்சகம் பண்ணினீர் என்று சொல்லுகிறார். நான் இவள் தங்கை ராகேல் அல்லவா திருமணம் செய்ய நான் விருப்பம் கொண்டிருந்தேன், ஆனால் எனக்கு லேயாளை திருமணம் செய்து வைத்து விட்டீர். பாருங்க, இந்த லேயாளுக்கு திருமணமும் இவள் விருப்பப்படி அல்ல. ஒரு நல்ல ஒரு நிலையிலே உடைய திருமண வாழ்க்கை இல்லை. இந்த நிலையில தான் பாருங்க
லேயாள் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாள். ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. கணவனுடைய அன்பு இல்லை. தகப்பனும் பாருங்க எப்படியாவது திருமணம் ஆக்கி இவளுக்கு கட்டி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி இவளை திருமணம் செய்து கொடுக்கிறான். பாருங்க, இவள் ரொம்ப லேயாள் தன்னுடைய கணவனாகிய யாக்கோபு தன்னை அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று தகப்பனுடைய கணவனுடைய அன்பை அதிகம் ஏங்குகிறாள். பாருங்க, தொடர்ச்சி அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். தகப்பனுடைய அன்பும் இல்லை, கட்டிய கணவனுடைய அன்பும் இல்லை. ஆனால் இவளுடைய ஏக்கமெல்லாம் எப்படியாவது புருஷன் தன்னை நேசிப்பாரா என்கிற ஒரு நிலையில தான் இவள் இருக்கிறாள். இப்படிப்பட்ட நிலையிலே அற்பமா எண்ணப்பட்ட என்ற லேயாள் என்று சொல்லப்படுகிறது. லேயாள் பாருங்க அற்பமா எண்ணப்பட்டாளாம். ஆதியாகமம் 29:31 வசனத்திலே படிக்கும் பொழுது லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. ஆமென். குடும்பத்தில் அற்பமா எண்ணப்பட்ட இந்த லேயாள் கணவனும் அற்பமாய் நினைத்திருப்பான், சகோதரி அற்பமாய் நினைத்திருப்பா, பெற்ற தகப்பன் அற்பமாய் நினைத்திருப்பா. இவளது சூழ்நிலை அற்பமா எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் பாருங்க கர்த்தர் இவளை நினைத்தருளுகிறார், இவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். உலகத்தின் உறவுகள் எல்லாம் இவளை கண்டுகொள்ளவே இல்லை, அற்பமா எண்ணுகிறது. ஆனால் கடவுள் இவளை கண்டுகொண்டார். ஆமென் சொல்லுவோம். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே யார் நேசிக்கிறார்களோ இல்லையோ கடவுள் நம்மை நேசிக்க வேண்டும். அந்த ஒரு நேசம் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி விடுவார். அன்றைக்கு அற்பமா எண்ணப்பட்டிருந்தால் என்று ஆண்டவராகிய கர்த்தர் காண்கிறாராம். பாருங்க, கடவுளே அவள் அற்பமா எண்ணப்பட்டதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் மனிதர்கள் எவ்வளவாய் அவளை அற்பமாய் நடத்தி இருப்பார்கள், எவ்வளவு கேலி பேசி இருப்பார்கள், எவ்வளவு நிந்தித்திருப்பார்கள். பாருங்க, இந்த நிலையிலே ஆனாலும் பாருங்க லேயாளுக்கு எப்படியாவது கணவன் தன்னை நேசிக்க வேண்டும், தன்னுடைய கணவனுடைய அன்பு வேண்டும் என்று அதிகமாக ஏங்குகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இப்போ முதலாவது அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்ற பொழுது அவள் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறா. பாருங்க, இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லித்தான் ரூபன் என்று பெயரை வைக்கிறதை பார்க்கிறோம். கடவுள் இவளை அற்பமா எண்ணப்பட்டதை நேசித்து இவள் வாழ்க்கையை உயர்த்தின, இவள் வாழ்க்கையில் இவள் நினைத்தருளி இவளை கர்ப்பம் தரிக்க செய்த அந்த கடவுளை அல்ல, அவருடைய அன்பை அல்ல, புருஷன் தன்னை நேசிக்க வேண்டும். கடவுளை மேன்மைப்படுத்துகிறாள், உண்மைதான். ஏன்னா என் சிறுமையை அவர்தான் பார்த்தார் சொல்லுகிறார். ஆனாலும் அவளுடைய ஏக்கமெல்லாம் தன் புருஷன் எப்படியாவது தன்னை நேசிக்கணும். இப்ப நான் ஒரு மகனை பெற்றெடுத்ததுனால இப்ப என்ன அவர் நேசிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஆனாலும் இவள் தொடர்ச்சியாக அற்பமாகத்தான் எண்ணப்படுகிறாள். பாருங்க, ஆகவே தான் அடுத்த பிள்ளை பிறக்கும் பொழுதும் அதே வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்க, ஆதியாகமம் 29:33 படிக்கும் பொழுது மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை, திருப்பியும் ஒரு பிள்ளை பெற்ற உடனே அவளை தூக்கி உயரத்துல வைக்கல, திருப்பியும் அற்பமாய்த்தான் எண்ணுகிறார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நமக்கு நேரிடலாம். சில நேரத்தில் சில உயர்வுகள், சில நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது கூட நம்முடைய வீட்டிலே அங்கீகரிக்க மாட்டார்கள், நம்மை அற்பமாகத்தான் எண்ணுவார்கள். அப்படித்தான் பாருங்க, அங்க இரண்டாவது பிள்ளை பிறக்கும் போது கூட அங்கே அற்பமா எண்ணப்பட்டது தான் அங்கே லேயாளுடைய நிலையாக இருந்தது. ஆனாலும் பாருங்க, அவளுக்கு இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி பாருங்க சிமியோன் என்று பெயரிடுகிறாள். பாருங்க, திருப்பி அவளுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் உலகத்தினுடைய உறவு தன்னை நேசிக்க வேண்டும். ஆனால் அவளை நேசிக்கிற ஒரு தேவனை மறந்து விட்டாள். அவளுடைய அற்பமான சூழ்நிலையை மாற்றின ஆண்டவரை அல்ல, உலகத்தின் நேசம் முக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். பாருங்க, திருப்பியும் மறுபடியும் மீண்டும் மனிதர்களின் நேசத்தை தேடி போன அவள் மூன்றாவதாக
ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை இப்பொழுது பெற்றபடியினாலே அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிடுகிறாள். அருமையானவர்களே, பாருங்க, இந்த 3வது குழந்தை பிறக்கும் பொழுதும் அவளுடைய வாஞ்சை எல்லாம் என் கணவன் என்னோடு சேர்ந்திருப்பார், என் கணவன் என்னை நேசிப்பார். என் கடவுள் தன்னை நேசிப்பதும் கடவுள் அவரோடு கூட இருப்பதும் அதை அவள் பெரிதாய் கருதாதபடிக்கு இன்னும் மனிதனுடைய தன்னுடைய கணவனுடைய அந்த நேசத்தையும் அந்த விருப்பத்தையும் தன்னோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்கிற ஆவலோடு கூட தாங்கள் இருக்கிறாள். 3வது குமாரனுக்கும் பிள்ளைக்கும் லேவி என்று என் புருஷன் என்னோட சேர்ந்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் பெயர் வைக்கிறார். பாருங்க, இப்படி 3 பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். பாருங்க, இன்னும் புருஷன் அவளை நேசிக்கல, யாக்கோபு அவளை நேசிக்கவில்லை. பாருங்க, இப்போ இன்னும் அவளுடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் தன்னுடைய புருஷனுடைய அந்த அந்த நேசம், பாசம், அந்த அன்பு கிடைக்கணும்னு ஏங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அது கிடைக்கல. பாருங்க, இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே மனிதர்களுடைய அன்பை எதிர்பார்த்து அதை குறித்து ஏங்கி அந்த அன்பிலே ஏமாற்றப்பட்டவளாக இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறாள். இனிமேல மனிதனுடைய அந்த அங்கீகாரமோ மனிதனுடைய நேசம், பாசமோ, அன்போ அது அல்ல, தேவன் எனக்கு போதும் என்கிற நிலைக்கு வந்து அப்போதுதான் கண்டுபிடிக்கிறாள். முடிவாக ஒரு காரியத்தை கண்டுபிடித்து பாருங்க. இப்பொழுது மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி 4வது பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் புருஷனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லல. கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிடுகிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில இப்பதான் புரியுது, இனிமேல என் வாழ்க்கைக்கு தேவையானவர் ஒரே ஒருவர் மட்டும்தான், என் ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே. மனிதனுடைய அன்பு அதை நினைத்து ஏங்கி ஏங்கி அதை எதிர்பார்த்து நான் ஏமாந்து போயிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது எனக்கு தெரியும், நான் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன் என்று யூதாவுக்கு பெயர் வைத்து, யூதா என்று பெயர் வைத்து கர்த்தரை புகழ்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான ஜனங்களே, இப்போ மனிதனை நாடுவதை விட்டு விட்டு எப்பொழுது கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாலோ பாருங்க, இவருடைய ஆசீர்வாதம் தொடங்கி விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இந்த யூதா என்றாலே கர்த்தரை துதிப்பது என்றுதான் பொருள். பாருங்க, இந்த கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த இந்த லேயாளுடைய வாழ்க்கையில் இந்த யூதா பிறந்த பின்பு இவளுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் துவங்கி விட்டது. நான் இப்படி சொல்றேன், துதிக்க ஆரம்பித்து விட்டால் ஆசீர்வாதம் தொடங்கிவிடும். ஆமென். ஆகவே தான் தேவன் பாருங்க இந்த யூதாவையும் அவனுடைய கோத்திரத்தையும் மிகுந்த ஆசீர்வாதமாய் பாருங்க, வேதத்தின் நாட்கள் மட்டுமல்ல இன்றைக்கு வரைக்கும் இந்த யூதர்கள் இந்த உலகத்திலே மேன்மையானவர்களாகவே இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோம். பாருங்க, யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் சில ஆசீர்வாதங்களை சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, அந்த பிள்ளைகள் பிறந்த பொழுதெல்லாம் அவன் ஒன்னையும் அந்த பிள்ளைகளை குறித்து பேசல. ஆனா தன்னுடைய மரண தருவாயிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது, அதிலும் யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் எல்லா கோத்திரத்துக்கு மேலாக இந்த யூதா கோத்திரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, லேயாளுடைய வாழ்க்கையில என்றைக்கு துதிக்க ஆரம்பித்தாலோ அவளுடைய வாழ்க்கை ஆமென் உயர்வுக்கு நேராக, மேன்மைக்கு நேராக போகிறது. அதுவரைக்கும் அற்பமா எண்ணப்பட்டவளா, புருஷனுடைய அன்பு கிடைக்காமல் அதையே ஏங்கி ஏங்கி கொண்டிருந்தவளாய் இருந்த அவளுடைய வாழ்க்கை எப்பொழுது கர்த்தரை துதிக்கிறதாய் மாறினதோ பாருங்க, அப்ப அந்த யூதா துதிக்கிறவனுடைய ஆசீர்வாதத்தை அங்க சொல்லுகிறார் ஆபிரகாம். யூதாவே, உன் சகோதரராலே புகழப்படுவாய், உன்னை உன் சகோதரர் எல்லாரும் போற்றுவார்கள், நீ உன் பகைஞர்கள் எல்லாத்தையும் வெல்லுவாய், உன் சகோதரர்கள் உனக்கு அடிபணிவார்கள். யோசித்து பாருங்க, அதற்குள்ளே இந்த 12 கோத்திரத்துக்குள்ளே ராகேலின் பிள்ளைகள், லேயாளுடைய வேலைக்காரின் பிள்ளைகள், ராகேலுடைய வேலைக்காரின் பிள்ளைகள், ஆமா இந்த 12 கோத்திரமும் பாருங்க யூதாவுக்கு அடிபணியும். யூதாவா, நீ சகோதரராலே புகழப்படுவாய், உன்னுடைய சகோதரரால் உன்னை புகழுவார்கள் என்று சொல்லி
அங்கே யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். அப்படித்தான் அந்த யூதா ஆசீர்வாதமாய் இருந்தார். பாருங்க, அடுத்தபடியா சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 49:9 படிக்கிறோம், யூதா ஒரு சிங்கத்தை போன்றவன். என் மகனே, தான் கொன்று மிருகத்தின் மேல் நிற்கும் ஒரு சிங்கத்தை போன்றவனாய் நீ இருப்பாய். நீ ஓய்வெடுக்கும் பொழுது உன்னை எவரும் தொந்தரவு செய்ய முடியாது. பாருங்க, யூதா ஒரு சிங்கத்தை போன்றவனாய் இருப்பான். அப்படின்னா தைரியமாக, ஆளுகிறவனாக, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவனாக. ஆகவே யூதாவின் ஆசீர்வாதம் பாருங்க, துதிக்கும் பொழுது அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சகோதரர்களாலே புகழப்படுகிறவர்களாய் மாறுவார்கள். ஆமென். அவர்கள் எதிரிகளின் மேலே ஜெயம் கொண்டவர்களாய் இருப்பார்கள். எதிரிகள் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் ஒரு இளைப்பாறுதல் உள்ள, ஓய்வெடுக்கும்படியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். அதே போல 10ஆம் வசனம் சொல்லுது, யூதாவின் குடும்பத்தில் வருபவர்கள் அரசராக இருப்பார்கள். பாருங்க, ஆளுகை அவங்க கையில தான் இருக்குமா. சமாதான கர்த்தர் வருமளவும் பாருங்க, யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. ஏராளமான ஜனங்கள் அவனுக்கு அடிபணிந்து சேவை செய்வார்களாம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, துதிக்கிற மக்களுடைய ஆசீர்வாதம் அதுதான். பாருங்க, அன்றைக்கு கர்த்தரை துதிப்பேன் என்று யூதாவை அவள் பெற்றெடுத்தாள். அந்த யூதாவுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. அந்த குடும்பத்திலே அவன் ஆளுகிறவனாய் இருப்பான். அவனுடைய குடும்பத்திலிருந்தான் இஸ்ரவேல் ஜனத்து 12 கோத்திரத்தை ஆளும்படியான அந்த அரசர்கள் எழும்புவார்களா. பாருங்க, தாவீது, சாலமோன் அதிலிருந்தான் எழும்பினார்கள். ஆண்டவர் ஏராளமான ஜனங்களை அவர்களுக்கு சேவை செய்ய வைப்பாரா. துதிக்கும் ஜனங்களுக்கு பாருங்க ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். 11-12 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், அவன் ஒரு இளைப்பாறுதல் உள்ள, ஒரு நிம்மதி உள்ள, ஒரு எந்த காரியத்தையும் லகுவாய் செய்யக்கூடிய, எதிர்ப்பில்லாத ஒரு வாழ்க்கையிலே நல்ல சரீரத்திலே ஆரோக்கியத்தோடு வாழ்வான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் யூதாவினுடைய ஆசீர்வாதம். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே கூட மனிதர்களுடைய அன்பை எதிர்பார்த்து அந்த அன்பு கிடைக்காதபடிக்கு இந்த நாளிலே கூட உங்க வாழ்க்கையில ஒரு மனவேதனையோடு கூட, அது மட்டுமல்ல குடும்பத்திலே அற்பமா எண்ணப்பட்டு என்னை யார் நினைப்பதற்கு இருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசு உனக்கு இருக்கிறார். அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னைத்தான் ஆண்டவர் உன் சகோதரர்கள் நடுவிலே ஆளுகை செய்யவும், சகோதரர்கள் புகழும்படியான ஒரு வாழ்க்கை வாழவும், அநேகர் உனக்கு சேவை செய்யும்படியான வாழ்க்கையை, இளைப்பாறுதலுள்ள வாழ்க்கையை, ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் தருவதாகவும் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே மனிதர்களுடைய அன்பை நினைத்து ஒருபோதும் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். அது சில நேரத்தில் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அவருடைய அன்போ எப்போதும் மாறாததாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்று லேயாள் துதித்தாளே, அதே போல இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தங்கள் சூழ்நிலைகளை பார்த்தல்ல, எனக்கு என் தேவன் இருக்கிறார், அவரை துதிப்பேன். என் தேவன் என்னை உயர்த்தும்படியாய் இருக்கிறார், அவரை துதிப்பேன். இந்த உலகத்தில் யார் நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.